இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையின் தாக்குதலால் உயிரிழந்த பிரிட்ஜோவின் சடலம் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினரை கைது செய்து தமிழக சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்ற உத்தரவாதத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வந்து தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி 2வது நாளாக தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் போராட்டம் தொடர்கிறது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கக்கூடாது கடல்ல அப்படின்னு சொல்ற காரணத்துக்காக இன்றைக்கு ஒரு நியாயம் கேட்டு ஒரு அமைதி போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கம் இனிமையும் இந்த விஷயத்தில் காலதாமதப்படுத்தாம உடனடியாக அந்த கொலைகாரனை கைது செய்து இந்தியா அழைத்து வரணும் அப்படின்னு சொல்றதா எங்களுடைய கோரிக்கை. இவர்களது போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நீ தினம் சுடுற, தினம் மீனவனை அடிக்கிற, அடிச்சு கொண்டு தூக்கி போடுற, அம்மனவா தூக்கி போடுற, பிடிச்சிட்டு போற, அங்க அடைக்கிற, படகு போட்டு வச்சுக்கிற. மோதலா நடந்தது. மோதல் நடக்கணும்னு முடிவெடுத்திருந்து இந்த லட்சக்கணக்கான மக்கள் ஆயுதங்களோட அப்படி முடிவெடுத்திருந்தால் நீ என்னைக்கு திரும்பி பரவே உயிரோட போயிருக்கவே முடியாத. மோதல் நடக்கலையே, என்ன தைரியத்தில் சொல்றேன்? நான் சர்க்கார கேட்கிறேன், இதுக்கு என்ன பதில்? மிஸ்டர் மோடி, இதுக்கு என்ன பதில்? விலங்குகளை சுடுவதை போல மனிதர்களை கொஞ்சமும் நியாயம் இல்லாமல் இந்திய எல்லைக்குள்ளே வந்து இலங்கை கடற்படையை சார்ந்தவர்கள் சுற்றிருப்பது சர்வதேச குற்றமாகும். இந்திய எல்லைக்குள்ள இந்த துப்பாக்கி சூடு நடந்த காரணத்தினால நம்முடைய இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்தின்படி இவர்கள் குற்றவாளிகளாக இவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, திரைப்பட இயக்குனர் கௌதமன், தீபா பேரவை மாதவன் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். தங்கச்சி மட மீனவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களும் போராட்ட களத்தில் இணைந்துள்ளனர். அவர்களுக்கு அங்கேயே உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது. 2 அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டமானது கைவிடப்படாது என்று மீனவ சங்க பிரதிநிதிகளும் போராட்ட குழுவினரும் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு, மாநில அரசு இவர்களை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத் மற்றும் குணாவுடன் செய்தியாளர் ஆனந்தனுடன் ஹரிகிருஷ்ணன்.